ஃபியூச்சர் பத்தி பேசணும் மேடம். சுக்கிரதசை நடக்குது, அதை பத்தி. சுக்கிரதசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆச்சு. சுக்கிரன் தான் வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுக்கிரன் தான் பரிவர்த்தனையாகி 11ஆம் இடத்துல பங்கம் இல்லாமல் இருக்கிறாருல, செவ்வாய் சனி ராகுவோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. சுக்கிரதசை தான் உங்களுக்கு யோக தசை. இல்ல குருஜி, சொந்தமா வீடு வாங்குவேனா, சம்பாதிப்பேனா, கொஞ்சம் கடன் இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. சுக்கிரதசை சுயபக்தியில சொந்த வீட்டில் இருப்பீங்க. இப்பவே என்ன 2 வருஷம் தான் இருக்கு, தப்புன்னு அமையும். ஏன்னா சூரிய பக்தியும் சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கு. சூரிய புக்தியும் சுக்கரனோட வீட்டில் தான் இருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி எல்லாமே உச்சனுடைய வீட்டில் இருக்கு. உங்களுக்கு ஜோசியம் நல்லா வரும். உச்சபுதனுக்கு குருவின் பார்வை இருக்கு. ஜோசியமே உங்களுக்கு நல்லா வரும். ஆமாங்க குருஜி, அது எல்லாமே உங்களோட யூடியூப் பார்த்துதான். சரி குருஜி, நானு மேற்கொண்டு பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா? இப்ப வேண்டாம். சுய புக்தியில கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும். சனிதான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு உச்சநிலைனா கூட நேரடியாக 10ஆம் இடம். சனியும் புதனும் கலந்த துறைகள். ராசிக்கு 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்றாரு, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்றாரு. 2 பேருமே குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறாங்க. சனி புதன் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில, மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட தொழில, விவசாயம், குப்பை கூலம், இது ஆடு மாடு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சுக்கிரதசை உங்களுக்கு கம்ப்யூட்டர்லையா? கம்ப்யூட்டர் சனியும் புதனும் கலந்த துறைகள்ல இருப்பீங்கன்னு சொன்னேன். அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள். சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கனால இன்னும் ஒரு சுயபக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சனியின் துறைகளும் கையில வரும். கம்ப்யூட்டர் இருக்கிற அமைப்பு கூட ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் அமையும், தொழில் அமையும்னு சொல்றேன் இல்லையா? கம்ப்யூட்டர் நல்லா கை கொடுக்கும். கூடுதலாக சனியின் தொழில்களும் வரும் உங்களுக்கு. சனியும் புதனும் கலந்த துறைகள்ல. ஏன்னா 2 பேருமே 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாங்க. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ள, ராசிக்கு 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்றார். ஆகவே சுக்கிரதசை வீடு வாகனம் நல்லவைகள் எல்லாமே செய்யுங்க. அவர் பரிவர்த்தனை பெற்றதுனால அவருடைய காரகத்துவங்கள் வலிமையாக இருக்கும். பெத்த பெண் குழந்தைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். தாலி கட்டிய மனைவியை இந்த சுக்கிரதசை முழுக்க சந்தோஷமாக வச்சுக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள், அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே உங்களை சந்தோஷமா உங்களால நல்லா இருப்பாங்க. ஆக இந்த சுக்கிரதசை உண்மையில நல்லா இருக்குங்க. சரிங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்து. இப்போ எனக்கு ஐயா குருஜி ஒரே ஒரு விஷயம் குருஜி, இது இப்போ 6ல குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு, ஆட்சி பெற்று, இது எப்படி எடுத்துக்கிறது? 6ல குரு வக்ரம் பெற்று இருக்கிறார். அவர் தசையே வராது, கொடுத்து வச்சவர்ல. நீங்க அது 5 வயசுலயே உங்க அந்த 6ல வக்ரம் பெற்ற குருதசை முடிஞ்சு போச்சுல. இப்ப குருதசை வந்திருந்தா நீங்க ரோடு. வாய்ப்பே கிடையாது. குரு புத்தி வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா? குரு பக்தி வரும்போதெல்லாம் நீங்க 5 வயசு வரைக்கும் நீங்க ஹெல்த் நல்லா இல்லைங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தெரிஞ்ச உங்களை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. பிறந்து 5 வயசு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருந்தீங்க. அந்த குழந்தை நேரத்துல அவர் தப்புன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்புன்றுவேன். உங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க, கரெக்ட். ஆமா, 5 வயசு வரைக்கும் நாங்க தூக்கிட்டு அலைஞ்சோம்னுவாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் அடிக்கடி போய் நின்றேன். உண்மைதான். ஆமா, உண்மையான விஷயம். ஆமா. சுக்கிரதசை அருமையா வேலை செய்யுங்க. அழகா அதிர்ஷ்டமா பலன் தரும். புரியுதுங்களா? சனியுடைய தொழில்களும் சுக்கிரதசை சுயபக்திக்கு பிறகு சனியுடைய தொழில்களையும் சம்பாதிப்பீங்க. அல்லது புதன்லயே கம்ப்யூட்டர்லயே சனியோடைய தொழிலை பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர்ல என்ன பண்றீங்க நீங்க? கம்ப்யூட்டர்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி விற்கிறது, அதுல டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும். புதனும் சனியும் கலந்த தொழில்கள்னு சொன்னேன். உடனே கம்ப்யூட்டர்ல இருக்கிற நீங்க கம்ப்யூட்டர்ல கூட இரும்பத்தனங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க? என் சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை அசைச்சிக்க முடியாதுங்க. சனியோட தொழில் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ கம்ப்யூட்டர் விற்கிற மாதிரி பேசுனீங்க. கம்ப்யூட்டர்ல தானே ஸ்பேர் பார்ட்ஸ் வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய கோட்பாடு 1000 வருஷம் ஆனாலும் நிக்கும்ன்றதை அடிக்கடி சொல்றேன். நான் எடுத்த உடனே என்ன சொன்னேன்? சனியுடைய தொழில், புதனுடைய தொழில். ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறீங்கன்றதை போயிட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிறேன் என்னமோ ஐடில வேலை செய்யற மாதிரி சொல்றீங்க. இல்ல குருஜி, இப்போ நான் ஜோசியம் கொஞ்சம் உங்களால கத்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம ஆரம்பிச்சா ஏதாவது பண்ண ஜோசியத்துல ஏதாவது வருமா? அடுத்த முதல்ல சனியில தான் உங்களுக்கு லக்னத்திற்கு தொடர்புடைய சனியில தான், இரும்புல தான் காசுன்னு என்னையவே குழப்பறீங்களே ஒரு நிமிஷம். நான் என்னமோ ஐடியில் வேலை செய்கிறேன்ட்டு ஐடியில் வேலை செஞ்சால் கூட சனியின் தொழில்களில் தான் இருப்பீங்கன்றதுக்காக கேட்டால் அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிறேன்றீங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்க உங்கள் தொழில். சனி தான் சுபத்துவம், ஸ்பேர் பார்ட்ஸ் தான் உங்கள் தொழில்.
புதன் உப தொழிலாக அமையும். முதல்ல அந்த தொழில் இதுல சம்பாதிக்க முடியும். ராசிக்கு 10ஆம் இடத்தை புதன் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால புதனுடைய தொழில்கள் ஜோதிட தொழில 2வது தொழிலா வச்சுக்கலாம். ஆனா முதல் தொழில் உங்களுக்கு இந்த தொழில் தான், ஸ்பேர் பார்ட்ஸ் தனியோட தொழில் தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.